ஹலோ ஆல், இன்னைக்கு வீடியோல டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி வெஜிடபிள்ஸ் பத்தி பேச போறேன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஹெல்த்தியா சாப்பிடணும்னா அவங்களோட மீல்ல அவங்க பிளேட்ல பாதி பிளேட் அளவு நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். அந்த நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் நல்ல டிஃப்ரெண்ட் கலரா இருக்கணும். அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் 2025ல சொல்லி இருக்கிறாங்க. நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப கலோரிஸ் கம்மியா இருக்கும். 100 கிராமுக்கு 25 to 30 கலோரிஸ் தான் இருக்கும். ஃபைபர் நிறைய இருக்கும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்கும், ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 5 வெஜிடபிள்ஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் தராம பிளட் சுகரை நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் பத்தி பேச போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா கோவக்காய். இந்த கோவக்காய் ஒரு நீர்க்காய், 90% தண்ணி தான் இருக்கு. அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃபைட்டோ கெமிக்கல், ஃபைபர் இதெல்லாம் இருக்கு. ஆயுர்வேதால கோவக்காயோட இலை இதெல்லாம் காய வச்சு பவுடர் பண்ணி அது ஒரு மருந்தாவே கொடுக்கறாங்க. கோவக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம குடல்ல ஆல்பா குளுக்கோசிடேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம் தான் காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸ சிம்பிளர் கார்போஹைட்ரேட்ஸா மாத்தி நம்ம பிளட்ல சுகரை ஏத்துது. இந்த என்சைம் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணிடுது. அதாவது இந்த கோவக்காய் ஆல்பா குளுக்கோசிடேஸ் என்சைம் இன்ஹிபிட்டர். அப்படி இந்த என்சைம் செக்ரீஷனை இன்ஹிபிட் பண்ணும்போது நம்ம சாப்பிடுற காம்ப்ளெக்ஸ் சுகர் எல்லாமே சிம்பிள் சுகரா மாறாம மெதுவா நம்ம உடம்புல போய் சேருது. கோவக்காவை யூஸ்வலா நம்ம இந்தியால கறி பண்ணி சாப்பிடுவோம். அதாவது ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கோவக்காவை வேக வச்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா பருப்பு போட்டு அதோட கோவக்காவை வேக வச்சு சாப்பிடுவோம். அதை சாலடாவும் சாப்பிடலாம். முக்கியமா கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணணும். அது தரையில வளர்ற ஒரு செடி. நிறைய மண்ணெல்லாம் அதுல ஊத்திட்டு இருப்போம். அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு சாலட் பண்ணி சாப்பிடலாம். அடுத்த வெஜிடபிள் லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், ஓக்ரானும் இதை நம்ம சொல்லுவோம். இந்த வெண்டைக்கால 100 கிராம் வெண்டைக்காய்க்கு 4 கிராம் ஃபைபர் இருக்கு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இந்த வெண்டைக்காவை நம்ம யூஸ்வலா கறி பண்ணியோ சாம்பார்லயோ குழம்புலயோ போட்டு சாப்பிடுவோம். இது மட்டும் இல்லாம இந்த வெண்டைக்காவை தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். வெண்டைக்காவோட தோல், விதை இதெல்லாம் காய வச்சும் சாப்பிடலாம். வெண்டைக்காய் எப்படி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, இந்த வெண்டைக்கால இருக்கு இல்லையா ஒரு பிசுபிசுப்பு, அது ஒரு பாலிசாக்கரைட். இந்த பிசுபிசுப்பு அதாவது இந்த மியூசிலேஜ் தான் வெண்டைக்கால பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மிரக்கலையே பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த சீட்ஸ்ல இருக்க கியூர்செட்டின்ங்கிறது ஒரு ஃபைட்டோ கெமிக்கல். இந்த காம்பவுண்டும் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இன்சுலின் செக்ரீஷனை அதிகப்படுத்துறதுக்கு, சுரக்கிற இன்சுலினும் நல்ல எஃபிஷியன்டா வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. மூணாவது காய்கறி விட்டோகோட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டோகோட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதுக்கு முக்கிய காரணம் விட்டோகோட்ல இருக்கிற கேரண்டின், திசின், பாலிபெப்டைட் பி. அதுல முக்கியமா இந்த பாலிபெப்டைட் பி இட்ஸ் லைக் பிளான்ட் இன்சுலின். இது இன்சுலின் மிமிக் பண்ணுது, இன்சுலின் செய்யற வேலையெல்லாம் செய்யுது. இதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பிட்டோகோட அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பிட்டோகோட நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணும், பொரிச்சு சாப்பிடக்கூடாது. ஸ்டர் ஃப்ரைனா வெங்காயம், தக்காளி, மசாலா போட்டு பாவக்காவையும் வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சு சாப்பிடணும். பாவக்காவை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு, இப்ப சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு நம்ம பாவக்காய் சாப்பிடாம இருக்கலாம். பாவக்காய் ஜூஸா பண்ணி அதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியும் குடிக்கலாம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம முக்கியமா எதெல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, கேபேஜ், காலிஃபிளவர், ப்ரோக்கோலி, ரேடிஷ் இதெல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு, தேவையான ஃபைபரும் இருக்கு. முக்கியமா குளுக்கோஸ் இனோலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கு. இந்த குளுக்கோஸ் இனோலேட்ஸ் பிளட் சுகரை மட்டும் கண்ட்ரோல் பண்றது இல்ல, கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. பிளட் பிரஷர் அதிகமா இருந்தா அதையும் குறைக்குது. அதே சமயத்துல கேன்சர் செல்ஸ் வராம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்குது.
குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து லோ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு கீழே தான் வரும். இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 to 20 தான் இருக்கும். அதனால இது நமக்கு எந்த கெடுதலும் பயக்காது. நம்ம இதை நல்லாவே சாப்பிடலாம். அடுத்தது முருங்கைக்காவோட சதை விதை. யூஸ்வலா முருங்கைக்கீரை தான் வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்றோம். முருங்கைக்காயோடைய சதையும் விதையையும் நம்ம எடுத்துக்கிட்டா அதுவும் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இந்த முருங்கை சதையில இருக்கிற இந்த பாலிசாக்கரைட் வந்து ஒரு விதமான ரெசிஸ்டன்ட் கார்போஹைட்ரேட். வயிற்றுல போய் செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் வந்து சில சமயங்கள்ல செரிமானம் ஆகாம நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கிற மைக்ரோபயோம்ஸ் வந்து அதை ஆக்ட் பண்ணி அதை வந்து டீகம்போஸ் பண்ணுது. இந்த முருங்கை விதைகள்ல புரோட்டீன் கூட இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கைக்காயை வேக வச்சு அதுல இருக்கிற சதை அப்புறம் விதை இதை மட்டும் தனியா எடுத்துட்டு சீசன் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத சாப்பிடலாம். முருங்கைக்காவோட பல்ப்ல நம்ம சூப் கூட செஞ்சு சாப்பிடலாம். ஆயுர்வேதா மெடிசன்ல இந்த முருங்கை சதை விதை இது ரெண்டும் வந்து நல்லா காய வச்சு யூஸ் பண்றாங்க. இது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச்லயும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஜிடபிள்ஸ்ல இருந்து நம்ம எப்படி அதிக பெனிஃபிட் அடைகிறது அப்படின்னு பார்த்தா, முதல்ல உங்க பிளேட்ல ஹாஃப் த பிளேட் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் கலரான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்போதுமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரிசர்வ் பண்ணதோ இல்ல கேன்ல இருக்கிற வெஜிடபிள்ஸோ இல்ல கட் பண்ணி நைட்டே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சமைச்சு சாப்பிட்றதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோட கட் பண்ணி வெஜிடபிள்ஸ சாப்பிடணும். இந்த 5 வெஜிடபிள்ஸையும் அடிக்கடி கரெக்டான அளவுல சாப்பிடும் போது சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும்.